ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி வழக்கம் போல் இன்றைய ஆன்மீக நற்சிந்தனை. வாழ்க்கையிலே அடிமனத்திலே நம்பிக்கை என்பது இருக்க வேண்டும். நம்பிக்கை, நாம் உயர்வோம், நாம் ஒரு நல்ல நிலைக்கு வருவோம் என்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கையானது ஒருவனுக்கு இருந்துவிட்டால் அவனுக்கு எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை அவன் அந்த நம்பிக்கையினாலே கடந்து விடுவான். ஆலயத்துக்கு செல்வது, வழிபாடு செய்வது எல்லாமே இந்த நம்பிக்கையை, ஆழ்மனத்தினுடைய நம்பிக்கையை வளர்த்து கொண்டு ஆன்ம பலத்தை உருவாக்கி கொள்வதற்குத்தான். ஆன்ம பலம் ஒருவனுக்கு உருவாகிவிட்டால் அவன் எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளையும் கடந்து விடுவான். உலகிலே தீர்வில்லாத பிரச்சனை என்பது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கடன் அதிகமாகிவிட்டதா, நிறைய உழையுங்கள். உழைக்க உழைக்க அந்த பலன் நமக்கு சேர்ந்து அந்த பலனினாலே நம்முடைய பணம் கிடைத்து நம்முடைய கடனானது அடைந்துவிடும். கடன் அதிகமாகிவிட்டதே என்று கன்னத்திலே கை வைத்து கொண்டு வீட்டிலே முடங்கிவிட்டால் உழைப்பு போய்விடும். உழைப்பால் வருகின்ற வருமானம் போய்விடும், அவமானம் வரும். ஆகவே கடன் உங்களுக்கு அதிகமாகிவிட்டதா, அந்த அந்த எண்ணத்தை துளை தெரிந்து விடுங்கள். இது நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த கடனை அடைப்பதற்காக இதற்கு இரட்டிப்பாக நாம் சம்பாதிக்க வேண்டும். 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கின்றதா, 2 லட்சம் ரூபாய் நாம் சம்பாதித்து இந்த 1 லட்சம் ரூபாய் கடனை அடைத்து விட்டு 1 லட்சம் ரூபாயை நாம் வங்கியிலே போட்டு வைக்க வேண்டும் என்கின்ற அந்த அசாதாரணமான நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த நம்பிக்கை வந்தால் கடனை பார்த்து நாம் பயப்பட மாட்டோம். அதுபோலத்தான் நம்பிக்கையை நாம் அதிகப்படுத்தி கொண்டு விட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் நாம் கடந்து விடலாம். ஒரு சிறிய கதை நினைவுக்கு வருகின்றது. பெரியவர்கள் சொன்ன கதை இது. ஒரு பெண் தினமும் கோவிலுக்கு செல்வார். ஒரு நாள் அந்த பெண் அங்கு பூஜை செய்கின்ற அர்ச்சகரிடம் சென்று, தினம்தோறும் கோவிலுக்கு வருவதால் நன்கு பழக்கமாகிவிட்டார்கள். அந்த அர்ச்சகரிடம் சென்று அந்த பெண் சொன்னால், ஐயா, இனி நான் கோவிலுக்கு வரமாட்டேன் என்று. அர்ச்சகர் கேட்டார், ஏனம்மா, ஏன் இப்படி சொல்கின்றாய் என்று கேட்டார். அந்த பெண் சொன்னால், கோவில் வளாகத்திலே மக்கள் செல்போனிலே எதை பற்றியோ பேசுவதை நான் பார்க்கின்றேன். கிசுகிசுக்கும் இடமாக கோவிலை சிலர் தேர்வு செய்து வைத்திருக்கின்றார்கள். தேவையில்லாத விஷயங்களை பேசுகின்றார்கள். அதாவது செய்யக்கூடாத விஷயங்களை எல்லாம் கோவிலிலே செய்கின்றார்கள். இவற்றை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது. ஆகவே நான் கோவிலுக்கு வருவதை தவிர்க்க நினைக்கின்றேன் என்று அந்த பெண்ணாகப்பட்டவள் அர்ச்சகரிடம் சொன்னார். அர்ச்சகர் பார்த்தார். சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு அந்த பெண்ணிடம் சொன்னார், சரி, இறுதியான முடிவை நீங்கள் எடுப்பதற்கு முன்னால் நான் ஒன்று சொல்கின்றேன், அதனை செய்கின்றாயா அம்மா என அந்த பெண்ணை பார்த்து அந்த அர்ச்சகர் கேட்டார். அந்த பெண் உடனே சொன்னாள், சொல்லுங்கள் சுவாமி, என்ன செய்ய வேண்டும், நான் செய்கின்றேன் என்று சொன்னார். உடனே அர்ச்சகர் சொன்னார், ஒரு கண்ணாடி குவளையிலே நன்கு தண்ணீரை நிரப்பி 2 முறை கோவில் வளாகத்துக்குள் வலம் வாம்மா. நீ வலம் வருகின்ற போது, அதாவது கோவிலை சுற்றுகின்ற போது, அந்த தண்ணீரானது தழும்பி கீழே விழக்கூடாது. இது நிபந்தனை. தண்ணீர் கீழே சிந்தாமல் நீ அந்த 2 குவளை தண்ணீர்களையும் எடுத்து வர வேண்டும் என்று சொன்னார். பெண் சொன்னாள், என்னால் இதனை எளிதாக செய்ய முடியும் சுவாமி, நான் செய்கின்றேன் என்று சொல்லி 2 குவளைகளிலே தண்ணீரை எடுத்து கொண்டு வந்தார். கோவில் அர்ச்சகர் அந்த பெண்ணை பார்த்து 3 கேள்விகளை கேட்டார். அதாவது எப்போது கேட்டார் என்றால், அந்த பெண்ணாகப்பட்டவள் அர்ச்சகர் ஐயா சொன்னபடி 2 சுற்று அல்ல 3 சுற்றுகளை ஆலயத்தை சுற்றி வலம் வந்து விட்டார். எப்படி? அந்த 2 கைகளிலும் 2 குவளை தண்ணீர்களை வைத்து கொண்டு அவற்றை சிந்தாமல் சிதறாமல் 3 முறை வலம் வந்து விட்டார்.
வலம் வந்தவுடன் அர்ச்சகர் அந்த 2 குவளைகளை வாங்கி வைத்துவிட்டு அந்த பெண்ணை பார்த்து கேட்டார். 3 கேள்விகளை கேட்டார். கையிலே கண்ணாடி குவளையிலே நீர் கொண்டு வரும்போது யாராவது செல்போனிலே பேசுவதை நீ பார்த்தாயா அம்மா? 2வது கேள்வியாக கேட்டார், கோவிலிலே யாரேனும் கிசுகிசுப்பாக அமர்ந்திருப்பதை நீ அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தாயா என்று கேட்டார். 3வது கேள்வியாக யாரேனும் பாசாங்குத்தனமாக பக்தி செலுத்துவதை பார்த்தாயா என கேட்டார். உடனே அந்த பெண் சொன்னாள், சுவாமி, நான் எதை கவனிக்க? நான் கையிலே வைத்திருந்த 2 குவளை தண்ணீர், அந்த தண்ணீர் சிந்தக்கூடாது என்று நீங்கள் கட்டளையிட்டு விட்டீர்கள். அதனால் அந்த நீர் சிந்தாமல் இருக்கின்றதா என்பதை மட்டுமே நான் பார்த்து கொண்டு வந்தேன். மற்ற எதை பற்றியும் நான் கவனிக்கவே இல்லை சுவாமி என அர்ச்சகரிடம் அந்த பெண் சொன்னாள். உடனே அந்த அர்ச்சகர் சொன்னார், நீ எப்படி 2 குவளை நீரை எடுத்துக்கொண்டு வலம் வரும்போது உன்னுடைய கவனம் எல்லாம் கண்ணாடி குவளை மீது தான் இருந்ததோ, அதுபோல நீ சாதாரணமாக இறைவனை வலம் வரும்போது உன்னுடைய கவனம் எல்லாம் இறைவன் பால் மட்டும் இருந்திருந்தால் மற்றவர்கள் கிசுகிசுப்பாக பேசுவதோ, செல்போனிலே அரட்டை அடிப்பதோ, பாசாங்கு செய்வதோ உன்னுடைய கண்ணுக்கு தெரிந்திருக்காதம்மா. ஆகவே நாளை முதல் நீ ஆலயத்தை வலம் வரும்போது இறைவனுடைய சிந்தனை மட்டுமே உன்னுடையதாக இருக்கட்டும். மற்ற சிந்தனைகளை ஆலய வளாகத்துக்குள் வரும்போது கழற்றி வைத்துவிட்டு வந்துவிடு. உன்னுடைய பாதனைகளை, செருப்பை எப்படி ஆலய வளாகத்துக்கு வெளியிலே கழட்டி வைத்து விட்டு வருகின்றாயோ, அதுபோல உன்னுடைய அலைபாயும் எண்ணங்கள் அலைபாய்வதால் தான் நமக்கு அடுத்தவர் செய்வதை கவனிக்கின்றோம். எண்ண அலைகளை ஒருமித்து அதை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் ஆலய தரிசனம். ஆகவே அதனை நீ முறையாக செய்தால் போதும். இந்த சிறு விஷயத்திற்காக கோவிலுக்கு வராமல் இருக்கின்றேன் என்று சொல்கின்றாயே, இது உனக்கு குழந்தைத்தனமாக இல்லையா என அர்ச்சகர் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார். அந்த பெண்ணுக்கு இப்போது ஞானம் புரிந்தது. ஞானம் பிறந்தது, சர்வமும் புரிந்தது. ஆம், நாம் ஏன் அவற்றை கவனிக்க வேண்டும்? நாம் கோவிலுக்கு வருவது நம்முடைய உயர்வுக்காகவும், நம்முடைய குடும்பத்தின் நலனுக்காகவும், நம்முடைய குழந்தைகளின் நலனுக்காகவும் தானே. நாம் ஏன் மற்றவர்களை பற்றி பார்க்க வேண்டும்? நாம் ஒழுங்காக இருப்ப முயற்சி செய்வோம் என அந்த பெண் உறுதி கொண்டார். அதுபோலத்தான் நம்மில் பலரும் ஆலயத்துக்கு செல்லும்போது மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பார்க்கின்றோமே தவிர தெய்வம் நம்மை பார்க்கின்றதே. அந்த தெய்வத்திடம் நம்முடைய குறைகளை சொல்வோம், தெய்வம் அவற்றை நிவர்த்தி செய்யும் என்கின்ற ஆழ்மனதான நம்பிக்கையோடு ஆலயத்துக்கு சென்றால் எல்லா நாளும் இன்பமான நாளாக இருக்கும், இறைவனுடைய அனுகிரகம் பெற்ற நாளாக இருக்கும். அதற்கு முயற்சி செய்து அதிலே இறை சிந்தனையிலே நம்முடைய கவனத்தை அதிகம் செலுத்தி அந்த பெண் எப்படி திருந்தி வாழ்கின்றாளோ அதுபோல நாமும் நம்முடைய இறை வழிபாட்டிலே இருக்கின்ற குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டு நம்முடைய இறை வழிபாட்டை நல்ல விதத்திலே செய்தால் எல்லா நாளும் இன்பமான நாளாக இருக்கும். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.